இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆ நீ என் பேத்தி வித்யாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. அதுக்காக வேற ரொம்ப கஷ்டப்படுற. அதெல்லாம் என் பேத்தி வித்யா கிட்ட சொன்னேன். அதான் அவளே உன்னை சந்திக்கலாம்னு முடிவு பண்ணி உன்னை இங்க வர வச்சிருக்கா. தாத்தா, ஆ, வாணிதான் வித்யாங்கிற உண்மைய நாங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆ, சும்மா எங்களை டைவர்ட் பண்றதுக்காக டிராமா பண்ணாதீங்க. வாணியா? யார் இந்த பொண்ணா? இது வித்யாவா? என்னம்மா நீ இப்படி ஏமாத்திட்டீங்க? என் பேத்தி என்ன இவங்க வீட்டுல வேலைக்காரியா வேலையா செஞ்சுக்கிட்டு இருப்பா? அவ கெத்து வேற. ஸ்டேஷனுக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த வேதவல்லிய ஸ்டேஷனுக்குள்ள வந்து நிக்க வச்சிருக்கா பாத்தியா? இதுல இருந்தே தெரிய வேணாமா வித்யா யாருன்னு? பதட்டப்படாத வேதா. போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணும் யாரும் போகக்கூடாத இடம் இல்ல. நல்லவனுக்கு நீதி கிடைக்கிறதும் கெட்டவனுக்கு தண்டனை கிடைக்கிறதும் இங்கதான். தர்மத்தை மதிக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து கோவில் மாதிரி. சில நேரம் ஆனா ஆளுங்க வந்து இந்த இடத்த தப்பா மாத்த முயற்சி பண்றாங்க. அதுக்காக இந்த இடத்த உதாசீனப்படுத்திடாத. உங்க பேச்சு கேட்க நான் இங்க வரல. எங்க அவ? என்ன வர சொல்லிட்டு அவ போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா? எது வித்யா ஒளியறவளா? வாய்ப்பே இல்ல. உள்ள வந்து பாரு. வா. ஆமாண்டி, நான் வாய்க்கா வரப்புல சுத்துறவதான். நீ பிளைட்ல சுத்துறவளாவே இருந்துக்கோ. ஆனா நீங்க 3 வேளை சோறு தின்றீங்கல்ல, அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? பிளைட்ல இருந்தா? எங்கள மாதிரி சனம் வாய்க்கா வரப்புல திரியறதுனாலதான் உங்க தட்டுக்கு நேரத்துக்கு சோறு வருது. எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க அதை கொடுத்துதான் வாங்குறோம்னு வியாக்கானம் பேசாத. பணத்தை திங்க முடியாது. மத்தவங்க செய்யற வேலையையும் அவங்க வாழ்க்கையையும் கேவலமா பேசுற நீ எல்லாம் அரசனூர் ஜமீனோட மருமகளா? என்ன அத்தை, அந்த அறிவு கூட இல்லாத ஒருத்திய எனக்கு போட்டியா நிப்பாட்டி இருக்கீங்க. இவ கூட எல்லாம் நான் சண்டை போடணுமா? என்னடி சொன்ன? என்னடி வலிக்குதா? இரும்பு பிடிக்கிற கை திருப்பி அடிச்சனு வை, திரும்பவே முடியாது. அடி ஒவ்வொன்னும் சும்மா. இப்ப சொல்லுங்க மாமியாரே, உங்களுக்கு ஏத்த மருமக நானா இல்ல இந்த மைதா மாமா? உங்க அப்பன் கிட்ட இருந்த அதே திமிரு என்னை எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு தெரியுமா? இது வரைக்கும் என்னை எதிர்த்தவங்களோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? பூச்சாண்டி காட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் சின்ன வயசுலயே நான் பயப்பட மாட்டேன். இப்ப எப்படி? உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. டென்ஷனை குறைங்க. ஏமா வாணி, உன் முதலாளி அம்மாக்கு இதெல்லாம் நீ சொல்றது இல்லையா? பிபி ஏறி போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? கட்டின புருஷன் சொல்லியே கேட்காத ஆளு நாங்கெல்லாம் சொல்லி எப்படி கேட்க போறாங்கன்னு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்ட. என்ன மாதிரியே நீயும் இந்த குடும்பத்துக்கு நிறைய உதவி பண்ணிருக்க போல. உன்னைய பார்த்தாவது இவங்க கத்துக்கலாம். என்ன பண்றது, என் மாமியாருக்குதான் நல்லத மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற பழக்கமே இல்லையே. நிறுத்தடி. என்ன வேணும் உனக்கு?
எதுக்கு இப்படி எல்லாம் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நான் நினைச்சா உன்னை இதே ஸ்டேஷன்ல உள்ள தூக்கி வச்சிருவேன். நான் இருக்கும்போது என் பேத்தி நீ உள்ள தூக்கி வச்சிருக்கியா? எங்க வச்சு பாரு பார்க்கலாம். அப்படி கேளுங்க தாத்தா. நான் என்ன அனாமத்தா? கேப்பார் இல்லாதவளா? நீங்க நினைச்ச உடனே தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு. வித்யா நெருப்பு மாதிரி மாமியாரே, என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப வருத்தப்படாதீங்க, சீக்கிரமே நான் உங்க வீட்டு மருமகளா வந்துருவேன். அதுக்கப்புறம் நம்ம சண்டையெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள வச்சுப்போம். அது வரைக்கும் நான் குடுக்கற இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதான் உங்க விதி. அப்புறம் மாப்பிள்ள சஞ்சய், எப்பவும் உங்க அம்மா முன்னாடி சைலண்டாவே இருக்காது. அது நல்லா இல்ல. அப்பப்போ உங்க அப்பா மாதிரி நீ உங்க அம்மாவை கொஞ்சம் எதிர்த்து பேசு. அப்பதான் லைஃப் கொஞ்சமாவது சுவாரஸ்யமா இருக்கும். தாத்தா, வந்த வேலை முடிஞ்சது, நம்ம கிளம்புவோமா? போலாத்தா. வாங்க வாங்க. பேங்க் செக். இதுல உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ எழுதிக்க. இனிமே உனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி லைஃப்ல உன்னை நான் மீட் பண்ணவே கூடாது. ஏன் சொத்தை எனக்கே கொடுக்கறீங்களா? புரியலையா? நான் உங்க மருமகளா வந்துட்டா மொத்த சொத்துக்கும் நான் தானே அதிபதி. அதத்தான் சொன்னேன். வாணி, கோர்ட்ல நீயே வித்யான்னு போய் சொன்ன. மானச வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு ஒரு வழி தெரியலமா. நான் நேரடியா அவளுக்கு உதவி பண்ணா கண்டிப்பா நீங்க கோவப்படுவீங்க, என்ன அங்க போக விட மாட்டீங்க. வித்யா மேல உங்களுக்கு ஏற்கனவே கோவம் இருக்கு. அவ பேர்ல உதவி பண்ணா என்ன நீங்க விட்டுருவீங்கன்னு நினைச்சேமா, அதான் அப்படி பண்ண. மானச எந்த தப்பு செய்யாம ஜெயிலுக்கு போக போறாளே, அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னுதான் இத பண்ணமா. நான் அப்படி போய் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாணி, நீ ஏன் மன்னிப்பு கேக்குற? நீ எந்த தப்பும் செய்யல. நீ மட்டும் அந்த அபி பத்தின வீடியோவையும் டாக்குமெண்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணாம இருந்திருந்தா அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு யாருக்கும் தெரியாமையே போயிருக்கும். என் பொண்ணு ஜெயிலுக்கு போயிருப்பா. நீ மறுபடியும் ஒரு தடவை இந்த குடும்பத்துக்கு நல்லதாமா பண்ணிருக்க. நீ ஏன் மன்னிப்புலாம் கேக்குற? ஆமா வேதா, வாணி மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம ஃபேமிலிக்கு நல்லது மட்டுமே பண்ற வாணிய பனிஷ் பண்ண கூடாதுமா. அவளை மன்னிச்சு ஏத்துக்கங்க. நான் இங்க இருக்க கூடாதுன்னு நீங்க சொன்னா நான் இப்பவே இங்க இருந்து போயிருவேம்மா. இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. வாணி, என்ன பேசுற நீ? அம்மாக்கு நீ உதவிதான் பண்ணிருக்க. உன்னவங்க வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டாங்க. அம்மா,
சொல்லுங்கம்மா. எனக்கு வித்யாங்கிற ஒருத்தி மேலதான் கோவம், பூ மேல இல்ல. நீ கோர்ட்டுல ஒரு உண்மையை சொல்றதுக்காக பொய் சொல்லிருக்க, அது தப்பு இல்ல. ஆனா இனி நீ மானசா கூட எந்த கான்டாக்டும் வச்சுக்க கூடாது. சரிங்கம்மா. ஓ, எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. நீங்க தப்பான இடத்துல வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அவளுக்கு இந்த ஊர் தான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. எனக்கு தெரியாம அப்படி எந்த பொண்ணும் இங்க இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க வேணா விசாரிச்சு பாத்துக்கோங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு போறா? அதான் எனக்கும் புரியல. இந்த பக்கம் ஒரே பேர்ல நிறைய கிராமம் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி வந்துட்டோமோ? சொல்லு வள்ளி. ஹலோ வித்யா, உன்னை தேடி ஒரு ஆபத்து நம்ம ஊருக்கே வந்திருக்குடி. என்னடி ஆச்சு? அந்த பிரீத்தி இருக்கால, அவ உன்னை தேடி அரசனூருக்கே வந்திருக்கா. நம்ம ஊர் ஆளுங்க கிட்ட எல்லாம் வந்து உன்னை பத்தி விசாரிச்சிட்டு இருக்கா. ஐயோ, ஊர்ல அவ எதையுமே தெரிஞ்சுக்க விடாம பாத்துக்கோடி. இதுதான் நீ எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. இப்பதான் அவளை குழப்பி விட்டு வந்தேன். சரி, நான் ஏதாவது பேசி சமாளிக்கிறேன். சின்னதா ஒரு ஆதாரம் கிடைச்சாலும் அவ்வளவுதான். எனக்கு கண்டுபிடிச்சு என்னை வீட்டை விட்டே துரத்திடுவா. சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளை தடுக்க பாக்குறேன். சரியா? சரி, நீ வை. என்ன பண்ணலாம்? அதான் சரியா வரும். பண்ண முடியாது, அதெல்லாம் சரி வராது. பெரியப்பா, என்னதா நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு பெரியப்பா. என்னதா சொல்ற? என்ன ஆபத்து? அதுவும் நிக்கிறாளுங்கல்ல, அவ வெளிநாட்டுக்கு பொண்ணுங்களை கடத்திட்டு போய் தப்பான தொழில் பண்ண வைக்கிறவளாம். அப்படியா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நம்ம வித்யாவை கல்யாணம் பண்ணி ஏமாத்த பார்த்தானே ரஞ்சித். ஆமா, அவனோட கூட்டாளி தான் இவ. அவன் இப்போ ஜெயில இருக்கான்ல, அவனுக்கு பதிலா தான் இவ வந்திருக்கா. அதுவும் வித்யாவை பத்தி விசாரிக்கிறா. அப்படியே ஊர்ல அழகான பொண்ணுங்க இருக்கான்னு நோட்டை விடுறா பெரியப்பா. ஆண்டி, ஆண்டி, பாடி. வாணி, என்னாச்சு? ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? உன்னை பத்தின எல்லா சீக்கிரட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பாக்குற? நீ எங்க நர்சிங் படிச்ச, எந்த ஹாஸ்பிடல்ல வேலை செஞ்ச, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எல்லாம் தெரியும் சொன்னேன். வித்யா,
வித்யாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா வாணி? அவ ஆளை பார்த்துட்டேன், ஆனா இப்ப எங்க இருக்கா, என்ன பண்றான்னு தெரியல. அவகிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் கேக்குறேன். அம்மா ம்? ஒரு நிமிஷம். சொல்லு சஞ்சய். வந்து வீட்டில் ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கு. மீடியா எப்போ நீங்கள் வெளில தலை காட்டுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரது மீடியாவுக்கு தெரிஞ்சா உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி கேள்வி கேட்பாங்க. பர்டிகுலராக இந்த ஏலத்துக்கு சகுந்தலா வந்திருக்காங்களா, உங்களை அவமானப்படுத்துறதுக்கே அவங்க வந்திருக்கிற மாதிரி தெரியுதுமா. அதுக்கு நீங்கள் கார்லேயே இருங்க, நானும் பிரீத்தியும் போய் ஏலத்தை முடிச்சுட்டு வரோம். என்ன சஞ்சய், இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்ன வீட்லயே முடங்கி கிடக்க சொல்றியா? இல்லை, நான் அப்படி சொல்லலம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நடந்தாலும் எதுக்கும் கலங்கி வீட்டோட உட்கார மாட்டா இந்த வேதான்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் இந்த ஏலத்துக்கே வந்திருக்கேன். இந்த ஏலத்துல கிடைக்கிற சொத்து ஒண்ணும் எனக்கு பெருசு இல்ல சஞ்சய். வேதாவோட கான்பிடன்ஸ யாராலையும் உடைக்க முடியாதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். உன் தங்கச்சி ஓடி போனதை விட நீ என்ன பத்தி யோசிக்கிற பாத்தியா, அது ரொம்ப தப்பா இருக்கு. சாரிம்மா. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ண பயந்திருந்தா உங்க அம்மா இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டேன்டா. நாம ஜெயிச்சாலும் தோத்தாலும் நம்ம மேல கல்லு எறிகிறவன் எரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். தன்னம்பிக்கைங்கிற கேடயத்தை முன்ன வச்சு நாம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். கல்லடிக்கு பயந்தோன்னா வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்ன எடுத்து வைக்க முடியாது. வா போலாம். சிவசண்முகம் என்ற நபருக்கு சொந்தமான 2 கிரவுண்ட் நிலம் வங்கித் தவணை கட்டாத காரணத்தால் ஏலத்திற்கு வந்திருக்கிறது. ஏலத்தின் ஆரம்ப விலை 4 கோடி. 5 கோடி, 6 கோடி, 7 கோடி. மணி அடிங்க. 7 கோடி ஒரு தரம், 7 கோடி 2 தரம், 8 கோடி. 15 கோடி. அம்மா, அவசரப்படாதீங்கம்மா. இந்த இடத்தை நம்ம இவ்வளவு விலை கொடுத்து வாங்க கூடாதுமா. அவங்களே எடுத்துக்கிட்டுமா. என்ன அவகிட்ட தோத்து போக சொல்றியா? பேசாம இருக்கா. 40 கோடி, 52 கோடி. அம்மா ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வேண்டாமா?
ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. 58 70 கோடி. ஜோசியரே, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே. இவரோட முதல் மனைவி கிட்ட இருந்து முறையா விவாகரத்து வாங்கிட்டீங்களான்னு கேட்டேன். அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்படி இருக்கும்போது யார்கிட்ட டைவர்ஸ் வாங்குறது? என்ன பேசுறீங்க நீங்க? இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆக போகுது. இது என்ன புது கதையா இருக்கு? ஏன் சஞ்சய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஜோசியரே, நீங்க தப்பா சொல்றீங்க. சஞ்சய் எங்க கூடவே தான் இருக்கான். எங்களுக்கு தெரியாமலாம் அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்க முடியும்? ஜோசியரே, கொஞ்சம் ஜாதகத்தை நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் சொன்னது இதுவரைக்கும் ஏதாவது பொய்யாகியிருக்கா? தப்பான ஒரு விஷயத்த சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லம்மா. இந்த பையனோட ஜாதகப்படி போன வருஷம் 2வது மாசமே கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த கட்டாய திருமணமா அது இருக்கணும். உன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கறத நீ நம்புறியா? இல்ல, அந்த கடவுளை நேர்ல வந்து சொன்னாலும் நான் அத நம்ப மாட்டேன். என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். சாமி, எனக்கு என் பையன் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் நான் சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பான். அவனுக்கு நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு இந்த பிரீத்தி தான். இவ கூட தான் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். இவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு பார்த்து சொல்லுங்க. அது போதும். இல்லம்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்க. அந்த விஷயத்தை பத்தி திரும்ப நாம பேச வேண்டாம். இத மட்டும் பார்த்து சொல்லுங்க. சரி, அந்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க. ஒரு சில முடிவுகளை நாம எடுக்கிறத விட நம்மள படைச்சவன் கையில ஒப்படைக்கிறதாமா நல்லது. இவங்க கல்யாண விஷயத்துல நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தான் பசங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு இந்த ஜாதகம் சரியா இருக்கான்னு கேட்கிற மனநிலையில இருக்கீங்க. அதனால இதுக்கான முடிவை நான் சொல்றதை விட சஞ்சயோட தாய் வழி குலதெய்வம் சொன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். என்ன பண்ணணும்? எப்படி முடிவை கேட்கணும்? குடும்பத்தோட உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்க 3 வழியில குலதெய்வத்துக்கிட்ட இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கலாமான்னு நிமித்தம் கேளுங்க. அது உத்தரவு கொடுத்துட்டா நீங்க தாராளமா இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கலாம்.
அப்படி இல்லன்னா இத பத்தி நீங்க கனவுல கூட யோசிக்க கூடாது. அதையும் மீறி இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சா பொண்ணு பையன்னு 2 பேரோட வாழ்க்கையும் சர்வநாசமாகிரும். அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நிம்மதிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஜோசியரே, அப்படி பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க. இது பெரிய வார்த்தை இல்லம்மா, எச்சரிக்கை. அத சொல்ல வேண்டியது என் கடமை. அதுக்கு எப்படி ஜோசியரே நிமித்தம் கேக்குறது? சொல்றமா. ஒரு நிமிஷம், நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய், யார் இது வண்டி கீழே? ஏய், யார் நீ? இது வர சார். வண்டி கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? வெளியே வா. இங்க வந்துடுறேன் சார். யார் நீ? வண்டி கீழே என்ன பண்ணிட்டு இருக்க? சார், வண்டி சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னாங்க. யார் சொன்னா? அது ஏய், உன் மொழியே சரியில்லையே. எந்த ஏரியா நீ? அது உன் விசிட்டிங் கார்டை காட்டு. அங்கே யாரை பார்க்குற? அங்கே யார் இருக்கா? யாரும் இல்லை சார். உன் கார்டை காட்டுன்னு சொன்னேன். கார்டு இல்லை சார். டேய், உண்மையை சொல்லு. யார் நீ? என்ன பண்ணிட்டு இருந்த? டேய், உன்னதான் கேக்குறேன், சொல்றா. டேய் சஞ்சய், சொல்றா. டேய் சஞ்சய், என்னடா பண்ற? இவன் யாருன்னே தெரியலடா. வண்டி கீழே ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் தான்டா வர சொன்னேன். நான் தான் வண்டி கண்டிஷனை செக் பண்ண சொன்னேன். மெக்கானிக் டா அவன். மெக்கானிக்கா? அதை கேட்ட போய் சொல்ல வேண்டியதானே? என்ன அடிச்சிருப்பார் போல சார். எதை கேட்டாலும் முழிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற? இப்படி மிரட்டினா எப்படி சொல்லுவான்? ஏன்பா, எல்லாம் செக் பண்ணிட்டியா? நல்லா செக் பண்ணிட்டேன் சார். வண்டி நல்ல கண்டிஷனா இருக்கு. எவ்வளவு தூரம் வேணாலும் போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். இரு. இந்தா. ஓகே, நான் கிளம்புறேன் சார். கொடு. நாங்க எல்லாரும் ஊருக்கு போயிருக்கும் போது நீ இங்க இருந்து வீட்டை மேனேஜ் பண்ணிக்க. அதான் நல்லது. நாங்க போயிட்டு வரோம். வித்யா வரலனா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுமே. வீட்டை பாத்துக்கதான் நிறைய செக்யூரிட்டிஸ் வேலைக்காரங்களா இருக்காங்கல்ல. வாணி இருந்துதான் பாத்துக்கணுமா என்ன? ஆமாமா, பாவம். ஆசையா பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா. கூட்டிட்டு போகலாமே. அம்மா, அவளும் இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து வீட்லயே தானே இருக்கா. வெளியில எங்கேயாவது போயிட்டு வரணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதா? வேலை செய்ய வந்தவ சுற்றுலா போகணும்னு ஆசைப்படலாமா சஞ்சய்? என்ன பேசுற நீ? வாணி கோயிலுக்கு வரதுல உனக்கு என்னமா பிரச்சனை? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்கிள். ஆண்டி சொல்ற மாதிரி அவ இங்க இருந்தா வீட்டை பாத்துப்பால. பொறுப்பான ஒரு ஆளா இருக்கிறது இங்க நல்லது தானே. வாணி வீட்லயே இருக்கட்டும். அவளுக்கு அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. என்ன வாணி? எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு அப்பப்போ மருந்து மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு எடுத்து கொடுக்கணும். அதெல்லாம் வாணி தான் கரெக்டா பண்ணுவா. ஊருக்கு வரட்டும். விஜய், அம்மா, அவருக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சிருக்காமா?
வாணி வீட்லயே இருக்கட்டும். அவளுக்கு அதுல எந்த கஷ்டமும் இருக்காது. என்ன வாணி? சரிங்கம்மா. அதான் அவளே சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன? நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பலாம் வேதா. லேட் பண்ண வேண்டாம். 9 மணிக்கு மேல யமகண்டம். நம்ம இப்பவே கிளம்பி. சரிக்கா, வாங்க போலாம். வாங்க. வேதா, என்னாச்சு? வேதா, ஒண்ணும் ஆகல வேதா. அம்மா, பார்த்து வரக்கூடாதா? காலை நல்லா நீட்டு. என்னாச்சுமா? மணி என்னாச்சுன்னு பாருமா. அம்மா, விரல் அடிபட்டிருக்கு. உள்ள வந்து கொஞ்சம் உட்காருங்க. வாங்க. மெதுவா போமா. பாத்து. பாத்து போ. உட்கார். இரு, தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷமா. தண்ணி குடி. எவ்வளவு நேரம் ஆகும் சஞ்சய்? என்ன இது? வாணி இத்தனை தடவை போன் பண்ணிருக்கா? இவ்வளவு நேரம்? ஹலோ ஹலோ வாணி. அம்மா, என்னாச்சு? ஏன் இத்தனை தடவை கால் பண்ணிருக்க? அம்மா, நீங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க? பெருங்குளத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஏமா கேக்குற? அம்மா, நீங்க போற வேன்ல பிரேக்க கட் பண்ணி விட்டுருக்காங்கம்மா. ஹலோ ஹலோ அம்மா, கேக்குதா? ஹலோ. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சொல்லு வாணி, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்த போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டீரிங் கண்ட்ரோலை மட்டும் விட்டுறாதீங்க. நான் பிரேக்கை சரி பண்றேன். இன்னும் 30 கிலோமீட்டர் டோல்கேட் வருது சார். இடையில ஒரு பெரிய வளைவு வேற இருக்கு சார். அந்த இடத்துல இந்த ஸ்பீட்ல போனா வண்டி கவுந்துரும் சார். நமக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது சார். அண்ணா, என்னடா இப்படி சொல்ற? அதுக்குள்ள நாங்க ஏதாவது பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிடுவோம். நமக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க தைரியமா இருங்க. ஓகே, இருக்கிற அத்தனை பேரோட உயிரும் உங்க கையில தான் இருக்கு. சரிங்க சார். ஒன்னும் ஆகாதானே? டேய் சஞ்சய், நீ எப்படா இதை சரி பண்ணுவ? வண்டி போற ஸ்பீட்ல நீ என்ன பண்ண போற? பாத்துக்கிறப்பா. டேய் சஞ்சய்,
ஆனா வண்டியில கயிறு ஏதாவது இருக்கா? பின்னாடி சீட்டு கீழ இருக்கு. சரி விஜய், பின்னாடி கயிறு இருக்கு பாரு. டேய் இருடா. சஞ்சய் கொஞ்சம் அமைதியா இருங்க. டென்ஷன் ஆகாதீங்க. பொறுமையா இருங்க. சஞ்சய் அவளும் ஆசைப்பட்டா, நாம தான் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டோம். இப்ப அவதான் நம்ம அத்தனை பேரோட உயிரையும் காப்பாத்திருக்கா. எப்பவுமே வாணி நம்ம குடும்பத்துக்கு உதவியா தான் இருந்திருக்கா. இந்த நேரத்துல நம்ம கூட அவ இருக்கிறதும் நல்லதுதான். இப்போதான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க. இதைத்தான் நானும் சொன்னேன். யாரும் கேட்க மாட்டீங்க. இல்ல ஆண்டி, வீட்ல யாரும் இல்லாம ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் மத்த ஆளுங்க பாத்துப்பாங்க. வாணி நம்ம கூடயே வரட்டும். வாணி, நீ வந்து வண்டியில ஏறு. ஆட்டோமா? அத போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம். அவங்க வந்து எடுத்துப்பாங்க. அவங்க அந்த ஓனர் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீ வந்து வண்டியில ஏறு. மரியாதை பண்ணணும்னு முடிவு பண்ணணும். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் 4 வருஷமா போட்டி நடக்குது. ஆனா எங்களால ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல. வருஷா வருஷம் நானும் அவனுங்களுக்கு மரியாதை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவனுங்க திமிரும் ஏறிக்கிட்டே தான் இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்தாலும் ஒண்ணு நடக்காது தம்பி. முன்னாள் எம்எல்ஏ சகுந்தலாவும் அந்த ஊரு தான். அவங்களோட ஃபுல் சப்போர்ட்ல தான் அவனுக்கு ரொம்ப ஆடுறானுங்க. நாளைக்கு கூட நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கும் அந்த ஊர் பொண்ணுங்களுக்கும் கபடி போட்டி நடக்குது. இதுல ஜெயிச்சாலாவது ஏதாவது மாறுமான்னு பார்க்கணும். தொடர்ச்சியா எப்படி அவங்களால ஜெயிக்க முடியும்? உங்ககிட்ட நல்ல டீம் இல்லையா? இருக்காங்க.
ஆனா அவனுங்க ஏதோ ஒண்ணு பண்ணி ஜெயிச்சிடறானுங்க தம்பி. இந்த தடவையாவது நாம ஜெயிக்கணும். வேதாமா, நீ நம்ம ஊரு டீமுக்கு தலைமை தாங்கன்னா நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஏன்னா இந்த ஊர்ல பிறக்கிற ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கும் நீதாமா முன்மாதிரி. நான் கலந்துக்கிறேன். நானே தலைமை தாங்குறேன். ரொம்ப சந்தோஷமா. டேய் சின்ன ஐயா, இங்க வா. வந்துட்டேங்க ஐயா. வா. வணக்கம்மா. சின்ன வணக்கம். நீங்க இங்க தங்குற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ எல்லாத்தையும் அவன் பாத்துப்பான். வணக்கம்மா. டேய் சின்ன, வண்டியில இருக்கிற ஒட்டிலாம் எடுத்துட்டு போய் உள்ள வை போ. சரிங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த தடவை கபடியில நாம தான் ஜெயிப்போம். பரிவட்ட மரியாதை நம்ம ஊருக்கு தான் கிடைக்க போகுது. இதுக்கப்புறம் அந்த ஊர்க்காரனுங்களால எந்த பிரச்சனையும் வராது. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கணுமா? கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கையோட போங்க. அப்ப நாங்க வரமா? வரங்கம்மா. வரமா? வரோம் தம்பி. சாமி கும்பிட வந்த இடத்துல இந்த பிரச்சனையில எல்லாம் நீ தலையிடணுமா வேதா? தோல்விங்கிற வார்த்தையே பிடிக்காதவனா? ஆனா நான் பிறந்த ஊரு பல வருஷமா பக்கத்து ஊர்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கு. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இந்த போட்டியில என் ஊரு ஜெயிக்கணும். நான் ஜெயிக்க வைப்பேன். டீம் அறிவிச்சிடலாமா? வீட்டுக்கு அணி விஜய், வேதவல்லி தலைமை தாங்கும் எத்திராஜ் அணி, அணியின் கடைசி போட்டியாளர் வேதவல்லி அம்மாவின் ஒரே மகள் மானசா. இந்த ஊருக்கும் தன் தாய்க்கும் பெருமை சேர்க்கும் விதமாக மானசா இந்த போட்டியில் பங்கேற்கிறார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையடா. அம்மா நல்லதுதான். இந்த கிரவுண்ட்லயே அவளை கதற விடலாம். மானசா சாதாரண பிளேயர் இல்ல. காலேஜ் படிக்கும் போது தமிழ்நாடு டீம்ல விளையாண்டு பெஸ்ட் பிளேயருக்கான மெடல் வாங்கியிருக்காங்க. நம்ம டீமோட வெற்றிக்காக வேதம் இவர் சொல்ற இந்த மானசாங்கிற பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் அவளை இங்க வர சொல்லவும் இல்ல. இந்த போட்டியில அவளை கலந்துக்க சொல்லவும் இல்ல. ஏன் இல்ல மனசா, அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நீ கிளம்பு. ப்ளீஸ்ண்ணா, அம்மா கிட்ட சொல்லுண்ணா. இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா.
வேதா, அவ்வளவு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டல, யாரோ ஒரு பிளேயரா விளையாடுங்க. அவங்க நம்ம டீமுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். அவங்களுக்கு பதிலு நாம வேற யாரை இறக்குனாலும் அது நம்ம டீமுக்கு நஷ்டம்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருமா, இது நம்ம ஊரோட கௌரவ பிரச்சனை. இதுல ஜெயிச்சாதான் நமக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய பரிவட்டம் மரியாதை எல்லாம் கிடைக்கும். அவளோட தயவுல தான் நான் ஜெயிக்கணும்னா அப்படி ஒரு சக்சஸ் எனக்கு தேவையே இல்ல. அதையும் மீறி அவ விளையாடணும்னா என்ன விட்டுடுங்க, நான் கிளம்புறேன். எனக்காக யாரும் இந்த இடத்தை விட்டு போக வேண்டாம். நானே போறேன். ஏய் நில்லு. என்ன வேதா, அம்மாவும் பொண்ணு சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஏய், யார பார்த்து என்ன பேசுற? நான் இறங்குனா உன் டீமோட கதி என்ன ஆகும்னு தெரியுமா? நானும் இறங்க தானே சொல்றேன். ஆனா உங்க அம்மா விட மாட்டாங்களே. எதுவா இருந்தாலும் இப்பவே முடிவு பண்ணிக்கோங்கம்மா. நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் இறங்கல, அதனாலதான் டீம் தோத்து போச்சுன்னு அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. அதுக்கு உங்க டீம் ஜெயிக்கணுமே. மானசா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஐயோ, ஓவர் பில்டப்பா இருக்கு. உங்க பில்டப்ப களத்துல இறங்கி காட்டுறது. வேதா, உன் வீண் வரட்டு கௌரவத்தை காட்டுற நேரம் இது இல்ல. மானசாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் கபடியில நம்பர் 1. அது மட்டும் இல்ல, இந்த ஊரோட மானத்தை காப்பாத்துறதுக்கும் நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்துறதுக்கும், ஏன் உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்கும் மானசா இறங்கி விளையாடணும். மானசா, நீ இறங்கி ஆடுமா, நான் பாத்துக்கிறேன். அத உங்க பொண்டாட்டிய சொல்ல சொல்லுங்க. அப்புறம் மேட்ச் நடக்கும்போது பாதியில நிறுத்த சொல்லிடுவா. கபடி 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 கபடி. இங்க வாங்க. என்ன, அவ கால் உடைச்சிட்டீங்களா? அதுக்குள்ள விசில் ஊதிட்டாங்கண்ணே. ஆனா இனிமே அவளால விளையாடவே முடியாது. சஞ்சய், என்ன வித்யா? நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு பாரு. அந்த தர்ஷன் தான் ஆளை வச்சு இப்படி பண்ணிருக்கான்.
பாத்தீங்களா? ஒண்ணு நீங்க தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டு ஒதுங்கிடுங்க, இல்லனா மேட்சை கண்டினியூ பண்ண விடுங்க. சும்மா வந்து பிரச்சனை பண்ணிட்டு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேதா, இப்ப நீ என்னதாமா சொல்ற? மேட்ச் நடக்கட்டும். இப்ப அந்த பொண்ணு பார்த்தா யார் இறங்குறாங்க? கொஞ்சம் அமைதியா விடுங்க. மனசா பாத்து பாத்து எந்திரி. ஐயா நான் விளையாடுறேன். மனசா இங்க விளையாடுறியா? உனக்கு அடிபட்டிருக்கு, வேணாம், சொல்றது கேளு. இல்ல கார்த்திக், என்னால முடியும், நான் விளையாடுறேன். இல்லம்மா, நீ இப்படி இருக்கிறத நாங்க பார்த்ததுக்கு அப்புறமும் நாங்க உன்னை விளையாட அனுமதிக்க முடியாது. இது உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். இல்லங்க, என்னால முடியும், நான் விளையாடுறேன், ப்ளீஸ். இல்லம்மா, நான் சொல்றத நீ கேளு. என்னால முடியாது. அப்ப அவளுக்கு பதிலா யார் விளையாட போறா? அதை முடிவு பண்ணுங்க. உன்னால முடியுமா? நீ விளையாடிடுவியா? என்ன வேதா இப்படி கேக்குற? இது அவளோட கடமை. அவளும் கபடியில நிறைய மெடல்லாம் வாங்கி ஜெயிச்சிருக்கா. அவதான் சரியான ஆளு. இப்ப பாரு, களத்துல இறங்கி அசத்த போறா. என்ன பிரீத்தி? நான் விளையாடுறேன் ஆண்டி, என்னால முடியும். ஆமாம், அவளை இறக்கி விடுங்க. வீக்கான பிளேயரை வச்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாணி இறக்கி விடலாம். எனக்கும் அதான் தோணுது வேதாம்மா. என் உயிரே போனாலும் உங்களை ஜெயிக்க வைக்காம நான் வெளியே வர மாட்டேமா. வாணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு வேதா. சரின்னு சொல்லு. வாணியை நம்பி நாம இது வரைக்கும் எந்த விஷயத்திலயுமே தோத்ததில்ல. ஆண்டி, நல்லா விளையாட தெரிஞ்சு வேற பிளேயர் இறக்குங்க. என்னாலயே சமாளிக்க முடியல. இவளெல்லாம் ஈஸியா காலி பண்ணிடுவாங்க. ஆமா வேதா, இவளை வச்சு ரிஸ்க் எடுத்தா உன்னோட மரியாதையே போயிடும். இந்த ஒரு தடவை என் மேல நம்பிக்கை வை. சீக்கிரம் முடிவை சொல்லுங்க, இல்லனா தோத்துட்டோன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. நாங்க எதுக்கு ஒத்துக்கணும்? மேட்ச்ல எங்க டீம் தான் ஜெயிக்கும். அதான் மோதி பாத்துலான்னு சொல்றோம்ல. களத்துல இறங்கு, சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. மா ப்ளீஸ் மா. எந்த சிச்சுவேஷன்ல நீ களத்துல இறங்குறேன்னு உனக்கு நல்லா தெரியும். இது இந்த ஊரோட மரியாதை, பல வருஷ தோல்வியோட வலி. அது மட்டும் இல்லாம நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் தோத்ததே இல்ல. இதுல என்னோட கௌரவமும் அடங்கியிருக்கு. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேமா. அப்புறம் என்ன, மேட்ச் ஆரம்பிச்சிடலாம்.
பிரீத்திக்கு பதிலா வித்யா வெளியில தான் இருக்கா. கிரவுண்ட்ல இன்னும் ஒரே ஆள் தான் இருக்கா. அதுவும் டம்மி பிளேயர் தான். உள்ள போய் ஒரே ரவுண்ட்ல மேட்ச் முடிச்சிருக்கா. அவ உள்ள இறங்காமலேயே இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும். ஓகேண்ணா. போங்க.